அமேசான் நதி அதன் ஓட்ட விகிதத்தின் அடிப்படையில் அல்லது உலகின் நீரின் அளவை பொறுத்தவரை உலகின் மிகப்பெரிய நதியாகும். இது உலகின் மிகப்பெரிய நதிவாழ் டால்ஃபின் இனத்தின் தாயகமாகும். மேலும் 100 வகையான மின்சார மீன்களையும் 60 வகையான பிரென்ஹாக்களையும் வழங்குகிறது. பெரிய நதி 6400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது 9 நாடுகளை கடந்து தென் அமெரிக்காவின் 40% ஆக்கிரமித்துள்ளது. ஆனால் ஆற்றங்கரையிலும் அதைச் சுற்றிலும் நீங்கள் காண முடியாத ஒன்று உள்ளது. அதுதான் பாலங்கள். அற்புதமான தொழில்நுட்பம் மற்றும் கண்கவர் பொறியியல் ஆகியவற்றின் இன்றைய நவீன உலகில் அமேசான் மீது இதுவரை ஏன் பாலம் கட்டப்படவில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அதைப் பற்றிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். அமேசான் முழுவதும் பாலம் அமைப்பதில் நிச்சயமாக சவால்கள் உள்ளன. வறண்ட காலங்களில் பாலம் கட்டுவதற்கு இது மிக அகலமாக எங்கும் இல்லை என்றாலும் மழைக்காலத்தில் நதி வழக்கமாக 30 அடிக்கு மேல் உயரும். இது வழக்கமாக 3 மைல்கள் இருக்கும் ஆற்றைக் கடப்பதை மழைக்காலத்தில் 30 மைல்கள் அல்லது அதற்கு மேற்பட்டதாக மாற்றலாம். கூடுதலாக அமேசான் கரைகள் தொடர்ந்து அரிக்கும் மென்மையான வண்டல் மண்ணை கொண்டவை. ஆற்றில் குப்பைகள் மற்றும் மிதக்கும் தீவுகள் 10 சதுர ஏக்கர் வரை நிரம்பியுள்ளன. இருப்பினும் இந்த பொறியியல் சவால்களை சமாளிப்பது சாத்தியமற்றது அல்ல. அப்படியிருக்க அமேசான் முழுவதும் ஏன் பாலங்கள் இல்லை? அமேசான் ஆற்றின் மீது பாலங்கள் இல்லாததற்கு காரணம் அவற்றின் தேவை இல்லாததுதான். அமேசான் நதிப்படுகை மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் இணைக்கப்படக்கூடிய சாலைகள் மிகக் குறைவு. மேலும் நதி தொடும் அனைத்து பெரிய நகரங்களிலும் பாலம் தேவையில்லாமல் மக்களை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு ஏற்றிச் செல்ல நன்கு நிறுவப்பட்ட போக்குவரத்து வசதிகள் உள்ளன. அமேசான் அருகே வசிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் நதியை கடக்க படகுகளை பயன்படுத்துகிறார்கள். அமேசானின் மிகப்பெரிய துணை நதியான ரியோ நீக்ரோவின் குறுக்கே 2 மைல் நீளமுள்ள பாலம் சமீபத்தில் கட்டப்பட்டது. இந்த பாலம் பிரேசிலில் உள்ள மனாஸ் மற்றும் இரண்டுபா நகரங்களை இணைக்கிறது. மனாஸ் மற்றும் குறிப்பாக இரண்டுபா மக்கள் புதிய பாலத்தை வரவேற்றாலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதன் தாக்கம் மற்றும் பிற பாலங்கள் சுற்றியுள்ள மழைக்காடுகளில் ஏற்படுத்தலாம் என்று கவலைப்படுகிறார்கள். கடந்த காலங்களில் காடழிப்புக்கு வழிவகுத்த பாலங்கள் மேலும் வளர்ச்சிக்கான முதல் படியாகும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.